சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நடிகருக்காக ஒரு படம் ஓடும், டைரக்டருக்காக ஒரு சில படங்கள் ஓடும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இசைக்காக ஒரு 2 மாபெரும் படம் இசைக்காக படத்தை எனக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து சின்ன தம்பி, இன்னொன்று வந்து கரகாட்டக்காரன். இயக்குனர் பி வாசு வந்து சொல்லிருக்கிற ஒரு இன்டர்வியூவில் நேரலையில் இந்த படத்தில் உள்ள பாடல் இல்லாமல் ஜஸ்ட் ½ கம்போசிங் முடிஞ்சுது அப்படின்னாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கை ரொம்ப ஆராதிக்கிறீங்கள, ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஓப்பனிங்கில் என்னன்றதை சொல்லிட்டாரு. ஓப்பனிங்கில் மைனர் ஸ்கேல் வாசு சார் சொன்னார், இந்த பாடல்கள்லாம் 1/2 மணி நேரத்தில் வச்சு என்ன சாம்ராஜ்யம் பாருங்கள், பிஜிஎம் பாருங்கள். பாகரி சரி கரி சாரி சரிகா ரிகபாமா, பாகரி சரி கரி சாரி சப்பா ரிகபா கபசரிதா, தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான் அழுவேன், நான் அழுத தாங்கிடுமா உடனே தாயழுவா. எப்படி ஆளாச்சு அந்த மனுஷன். சேனல்ல கொடுத்துருவேன். இதான் பிஜிஎம். பட் சொரம் பாருங்க, பா சா 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 க க க க ப ப ப மதப காரி சா சகரி ச நீ நிரி சரி தா ப தா ப ப பசகரி சரி ச பத பசா சகத பகரி சா. நான் சொல்லும்போது எப்படி இருந்தது, எவ்வளவு விஷயம் பாருங்க. மான்விழி ஒரு பூன்விழி நல்ல மகிழம் பூ அகரம். பாலு சார் பாருங்க, பூ நேரம் அவ பொன்னேரம், அவ சிரிப்பு நிரப்பு சிகரம், சேல பூ வாசம் வீசும் தேனியோ. இந்த நோட்டு மக மக ரிக ரிச ரிச நிச நித சனி. போமா ஊர்வலம் பாருங்க, துகு 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 கபகரி கப்ப கச பதம் 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 அந்த தக 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 அந்த அந்த பேர்ட் ஷைன்ஸ் கூட அவர் நோட் பண்ணிருக்காருங்க. தக 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 கபகரி கப்ப கச பதம் பதம் பாப்பா பாபா 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 ஆ தாத்தா ஸ்வீல பாப்பா பாபா 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 ரெகோமா மாமா பாமகரி சகரி சபா பாமகரி சகரி சபா தக 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 கபகரி கப்ப கச பதம் பதம் ஓமா ஊர்கோலம். ஓங்களிடை பிறந்து உயர்ந்தோர்த்துல விளங்கி வீங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று சங்ககால புலவன் பாடி மகிழ்ந்த அன்னையாம் தமிழை வணங்கி, காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை உன் பாட்டுக்குள் வைத்தவனே என்றும் பாட்டாய் நின்றவனே இசைஞானி அவர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பு வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா என்பவர் ஒரு மகா 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 பெரிய இசை சமுத்திரம் அல்லது இசை கடல் என்று சொல்லலாம். எப்படி கம்பர் ராமாயணத்தை எழுதும் பொழுது முதல் பதிகங்களிலே சொல்லுகின்றார், ராமர் என்பவர் மிக பெரிய ஒரு அவதார புருஷன், அவரை பற்றி நான் எழுதுவது பூனை பார்க்கடலை நக்கி பார்ப்பதை போல என்று சொல்லுகின்றார். அப்படி நாங்கள் செய்யக்கூடிய இந்த வேளையும் அந்த மகா பெரிய சமுத்திரத்தை ஒரு பூனையை போல நின்று ஒரு அளவாவது எடுத்து எடுத்து பருக வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுடைய ஆசை மேன்மேலும் வளர உங்களுடைய ஆதரவுகள் தேவை. இன்னைக்கும் நம்ம கூட பேசுறதுக்காக நம்மளுடைய டீகோடர் மியூசிக் கம்போசர் வீரமணி கண்ணன் சார் நம்மிடையே இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். உலகமெங்கிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் என் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும், ஆதான் சினிமா நேயர்கள் அனைவருக்கும், இசைஞானியின் கோடானு கோடி ரசிகர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். கெவின் சார், உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு என்ன படம் சார்? சார் ஆக்சுவலாக நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது
நம்ம ரசிகர்கள் வந்து நிறைய பாடல்கள் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் நான் ஒரு படம் செலக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக, சிந்து பைரவி. ஆனால் அந்த படம் நான் அனலைஸ் பண்ணும்போது படம் 2.5 மணி நேரம். இவர் பண்ண பாடல்களே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அதனால் அதை நிச்சயமாக நம்ம ஒரு எபிசோடில் அதை பண்ண முடியாது. ஆகவே நான் என்ன பண்ணேன்னா, நேற்றுக்கு இன்னொரு படம் டப்புன்னு ஒரு ஃப்ளாஷில் வந்தது. இது என்னென்னா, எனக்கு மட்டும் இல்லை, நான் வந்து முதல்ல இசைஞானியின் ரசிகனாக தான் முதல்ல நான் அந்த பாடல்களை வந்து நான் பார்ப்பேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஒரு மியூசிஷியனாக அந்த சமுத்திரம் உள்ளே மூழ்கி என்னென்ன பண்ணிருக்காரு, நம்ம என்ன முத்த தேடலான்றதான் நான் பார்ப்பேன் ரெண்டாவது. ஏன்னா முதல்ல நான் ரசிகனாக இருந்தால் தான் என்னை போன்ற கோடான கோடி ரசிகர்களும், இளையராஜாவை ஆராதிக்கும் அத்தனை ரசிகர்களும் அது உள்ளே வருவாங்க அழகாக. அதுக்கப்புறம் நம்ம மியூசிக்கலி அவர் எப்படி அந்த பாடல்கள் எப்படி அவர் பண்ணியிருக்கான்றதை வந்து, அதாவது இப்போ கூட தந்தி டிவி நேரங்களில் வந்து அந்த நெறியாளர் கேட்கும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போல்லாம் உங்கள் பாட்டை எடுத்து டீகோட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லையே, அது அவங்க ஒரு சேனல் பண்ணுறாங்க, அது அவங்க இப்போ அவங்களுடைய இது வண்டி அதை ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மைதான். அது அவருடைய பதிலில் வந்து எனக்கு இன்னும் அது ஒரு 2-3 பேர் என்கிட்ட வந்து ஒரு கேள்வியாக எழுப்பினாங்க, அதை வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. நான் அதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணல. ஆனால் நான் வந்து அவர் எப்படி ஆராதிக்கிறேன்னா, அவர் இந்த பாடலை வந்து இவ்வளோ வேலை பண்ணிக்கான்றது இந்த பாடலுடைய அருமைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஒரு அற்புதமான வரி அது. இந்த பாடலோட மகத்துவம் ரொம்ப செந்தமிழ், ரொம்ப கலோக்கியாக நம்ம சொல்லணும்னா, இந்த பாடலோட அருமைத்தன்மை வந்து எப்படி அவர் கையாண்டிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் இதில் பண்ணிக்கான்றத என்னுடைய பார்வையில் தான் நான் வந்து இசைஞானி ரசிகர்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது பீயிங் விட்னஸ் டு திஸ் ப்ரோக்ராம். இது எப்படி நம்ம வந்து போன 2 வாரம் முன்னாடி வேலூர்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த இசை நிகழ்ச்சியை வந்து நேராக வந்து பார்த்தாரு. அதேமாதிரி இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுடைய அன்பு நேயர் வந்து மிஸ்டர் குரு வந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை நேராக பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. ஏன்னா இது வந்து இசைஞானியை வந்து முழுக்க முழுக்க ஒரு அவர் செஞ்ச இசையை வந்து நம்ம கொண்டு போகிறது தான் நம்மளுடைய ஒரு மெயின் லட்சியம். ஆமாம், கண்டிப்பாக. எப்படி இந்த இசையை வந்து நம்ம ஆராதிக்கணும், அவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்படி தோணின படத்தில் வந்து எல்லார் மனசுலையும், அதாவதுங்க நடிகருக்காக ஒரு படம் ஓடும், டைரக்டருக்காக ஒரு சில படங்கள் ஓடும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இசைக்காக ஒரு 2 மாபெரும் படம் இசைஞானி படத்தை எனக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து சின்ன தம்பி, இன்னொன்று வந்து கரகாட்டக்காரன். அதாவது ரேடியோலையும் வாக்மேன்லையும் கேசட்லையும் நம்ம எவ்வளோ போட்டு போட்டு தேய்ச்சதுக்கப்புறமும் இதை வந்து தியேட்டரில் போய் நம்ம ஆராதிக்கணும்னு சொல்லி வந்த ஒரு படம். இது வந்து இயக்குனர் பி வாசு வந்து சொல்லிருக்கார் ஒரு இன்டர்வியூவில், நேரலையில், இந்த படத்தில் உள்ள பாடல் இல்லாமல் ஜஸ்ட் 1/2 hour கம்போசிங் முடிஞ்சுது அப்படின்னாங்க. என்ன பாட்டுக்கு சார். ஆமாம், அது என்னன்னா, இந்த 2K கிட்ஸுக்கு நான் ஒன்று சொல்லுவேன். நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொன்னாங்கல்ல, இதில் வந்து இந்த படம் வந்து இந்த படத்தோட பாடலோட டீகோடிங் வந்து இசைஞானி ரசிகர்கள் எல்லாருக்கும் ஃபுல் மீல்ஸுங்க. ஏன்னா 1/2 மணி நேரத்தில் இந்த சரஸ்வதியோட குழந்தை இசைஞானி எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த படத்தில் வந்து 5 பாடல்கள் உங்களுக்கு தெரியும். தூளியிலே ஆட வந்த, அரைச்ச சந்தனம், போவமா ஒரு காலம், குயிலை பிடிச்சி குண்டில் அடைச்சு, 5வது பாட்டு உச்சந்தலை உச்சியில், 6வது நீ எங்கே, அது வந்து போவமானத்தோட வந்து பேத்தாஸ் வெர்ஷன். இதில் முதல் 5 பாட்டிலங்க இசைஞானி பண்ண மாயாஜாலம் என்னன்னா, முதல் 3 பாட்டுமே மைனர் ஸ்கேல். இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி எங்களுடைய நிகழ்ச்சி யார் வேணால் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னபோது வந்தாங்களோ, இன்றைக்கும் எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு கோயம்புத்தூர்லேருந்து திரு குரு அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. உண்மையாலுமே வந்து இது இப்படி தான் பண்ணுறாங்களா இல்லை ஏதாவது ஸ்கிரிப்டான்னு பார்க்குறதுக்கு அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த மாதிரி யாராவது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக வரலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க அன்ஸ்கிரிப்டட். அந்த படத்தினுடைய பேரை தவிர நாங்கள் நேற்று நைட்டு பேசுனது கூட சிந்து பேர் தான் பேசணும். ஆனால் பட் சார் வந்து இன்னைக்கு சின்ன தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படி சொன்னார். சார் வேணாம் சார், நீங்கள் அப்படியே ஃப்ளோவாக போயிடலாம் அப்படின்ட்டேன். ஸோ மறுபடியும்
பேக் டு கண்ணன் சார். சின்ன தம்பி படத்துல ராஜா சார் என்னென்ன வேலைகள்லாம் அந்த 6 பாட்டு 7 பாட்டு ஆக்சுவலாக தூளிலால வந்து ரெண்டு தடவை வரும்ல, 2 வருஷம் இருக்கு. ஸோ 7 பாட்டுமே பயங்கரமா இருக்கும். வில் மூட்டு வீரமணி கண்ணன் சார். இதில் இன்னொரு விஷயம் சார், என்னுடைய ரசிகர்கள் நிறைய டீகோடிங் நிறைய லிஸ்ட்டு அனுப்புறீங்க. கண்டிப்பாக பண்ண போகிறோங்க. நீங்கள் வந்து இது வந்து சும்மா நாங்கள் வந்து அப்படியே ஆரம்பித்து நிறுத்த போகிறதில்ல. ஏன்னா இது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேள்வியாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அது ஏன்னா இசைஞானியோட பாடல்கள் வந்து முக்கியமாக 2K கிட்ஸுக்கும் இப்போ இருக்கிற மியூசிக் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு ஆசைப்படுறது நான். ஏன்னா இந்த மியூசிக் வந்து தமிழ்நாட்டு மியூசிக் வந்து தமிழக திரைப்படம் வந்து எப்படின்னா அது வந்து எல்லாமே காவியங்கள். ஸோ அதனால் எங்களுடைய கடமை என்னென்னா அதை வந்து இன்னும் நல்ல நிலை கொண்டு போகணும். நம்ம யங்ஸ்டர்ஸ் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் என்னுடைய லட்சியம். ஸோ அதனால் நிச்சயமாக உங்களுடைய பாடல்கள் எதையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். கவலையப்படாங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய வெளிநாடுகளில் பார்த்துட்டு இருக்காங்க கெவின் சார். அவங்களும் லிஸ்ட் அனுப்புகிறாங்க. நிச்சயமாக நீங்கள் வெளிநாட்டில் வரவங்கன்னா என்னடா அது நம்ம லிஸ்ட்டு போடுறோம் அவர் கண்டுக்க மாட்டேங்கிறான்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் ஒரு லிஸ்ட்டு பண்ணிட்டு இருக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கூடுமான வரைக்கும் கெவின் சார் சொன்ன மாதிரி இப்போ அபூர்வ சுரல் வந்து என்கிட்ட எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, அபூர்வ சுரலில் ஒரு ஃபேன் போடுறாரு கமெண்ட்டில் 1 hour 4 minutes 22 seconds அப்படின்னு. ஆமாம். ஸோ அந்தளவு நுணுக்கமாக இவங்க வந்து அதை வாட்ச் பண்ணும்போது, அதேமாதிரி சின்ன தம்பி படம் வந்து நிச்சயமாக ஒரு 1 hour போகும். சிந்துபரி ஆனால் 2.5 மணி நேரம் ஆகுங்க. அதனால் அதை நிச்சயமாக நம்ம அடக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குங்க. அதனால் சிந்துபரி நிச்சயமாக நான் பண்ண போகிறேன். இந்த படம் சின்ன தம்பி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 5 பாட்டு கெவின், 2 பாட்டு பேத்தாஸ், இது வேற ஃபீலு. இதில் முதல் 3 பாட்டு கெவின் சார், முதல் 3 பாட்டு மைனர் ஸ்கேல், 4வது பாட்டு ஒரு மேஜர் ஸ்கேலு, அதுவும் பேத்தாஸு, 5வது பாட்டு உச்சந்தில் எண்ணெய் தேய்க்கிற பாட்டு. நம்ம ஆல்ரெடி அதை பார்த்தோம், பட் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால தான் நீ ஃபுல் மீல்ஸ்ன்னு சொன்னேன் நம்முடைய ரசிகர்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டுங்க தூளியிலே ஆட வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி டிஎல் மகாராஜன் சாரோட நேர்காணல் ஆதானில் பார்த்தேன் நான். கரகர பிரியா ராகத்தை பற்றி அவர் ஸ்லாகிச்சிருந்தார்ல. அது வந்து கரகர பிரியா அவர் சொன்னது வந்து தானாக வந்து சந்தனமேலாம் அதில் கம்ப்ளீட்டாக தெரியும், கரகர பிரியா தான்ன்றது தெரியும். ஆனால் இந்த முதல் பாட்டு தூளியில் ஆட வந்த அதுவும் கரகர பிரியா தான். ஆனால் அந்த கரகர பிரியாவில் அப்பப்போ ராஜாவோட ஒரு பெரிய ஒரு சுப்ரீமேசி நான் சொல்லுவேன். பஞ்சமத்தை ஒழிச்சு வச்சு அப்பப்போ ஒரே ஒரு இடத்துல சின்ன தெய்வத்தை காமிச்சு, ஏன்னா நான் ஆல்ரெடி கொண்டு சொல்லியிருக்கேன், அந்த நடபைரவி கீரவாணி கரகர பிரியா வந்து ஒரே சைக்கிள் உள்ள மேலகர்த்தா ராகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைக்கிள்குள்ளேயே வரும் அப்படியே. அதனால் வந்து இவர் எவ்வளோ அழகாக பண்ணிருக்காரு பாருங்க. இன்னொரு விஷயம், பேக்ரவுண்ட் மியூசிக்கை ரொம்ப ஆராதிக்கிறீங்கள, ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஓப்பனிங்கில் என்னன்றதை சொல்லிட்டாரு. ஓப்பனிங்கில் மைனர் ஸ்கேல் சகப்பா டானிக், இ மைனர் ஸ்கேல் இதுங்க. மனோ சார் ரொம்ப அழகாக பாடிருப்பாரு. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எச பாட. இதான் பல்லவி. இதில் பண்ண விஷயம் பாருங்க, காடுங்க. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, இ மைனர் ஏ மைனர் போயிருப்பார். ஆனால் அங்கே சின்னதா நோட்டே கிடையாது. மாமா பப்பா மாபா மகரி சசா, மாமா பப்பா மாபா மகரி சசா, சசரி கமகமா மாபா மகரி காரி சரி சனி நெ சரி கரி சசா சானி நெ சரி கரி சசா. இதுதான் பல்லவி. இவ்வளோ டீட்டெயிலிங் பல்லவியில் 1/2 மணி நேரத்தில் பண்ணிருக்காரு. பி வாசு சார் சொன்னார், இந்த பாடல்கள்லாம் 1/2 மணி நேரத்தில் வச்சு என்ன சாம்ராஜ்யம் பாருங்க, பிஜிஎம் பாருங்க. பா கரி சரி கரி சாரி சரி கரி கபாமா, பா கரி சரி கரி சாரி சப்பா ரிகபா கப சரிதா சாச சானி பப்பா சானி ப சாச சானி பப்பதனி பா 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 மபா பா பா மபதபா. அங்கதான் சின்ன தெய்வம் தான். மபா கரி சரி கரி பேஸ் கிட்டார்ல
பாபா கப சதா கப சக சதா கப சக சதா பக சப சா. செகண்ட் பிஜிஎம் பா பா பா. எப்படிங்க பண்ணிருக்காரு இந்த மனுஷன். 1/2 மணி நேரத்துல இந்த பாட்டை கம்போசிங் முடிச்சு ஸ்கோரிங் பண்ணிருக்காருங்க அவரு. சோறு போட தாய் இருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல. பக்கா கரப்பிரியா. தாய் இருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல, தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன், நான் அழுத தாங்கிடுமா உடனே தாய் அழுவா. எப்படி ஆராய்ச்சிக்க அந்த மனுஷன். ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதா, வாழுகிற வாழ்க்கையிலே தோல்விகளே இல்லதா, தொட்டில் மேலே. என்ன பிரிட்ஜ் பாருங்க. இப்ப ஸ்வரம் பாருங்க. தாதா தாதா காரி சசா சாரி கனி தனி தாதா 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 காரி சசா சாரி கனி தனி தா பப்பப்பா பதனி தனி பதனி தனி 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 சனி தத்தத்தா பதனி தனி பதனி தனி மத மதனி தனி தத்தா பதனி கரி சரி நின்னி நீததா பதனி கரி சரி நிசதத நிதப்ப சரி கபமபா மாபம கரி காரி சரி நின்னி சரி கரி சசா சரி சரி கரி சா. பண்ணிட்டு தேர்ட் பிஜிஎம் சார். தேர்ட் பிஜிஎம்லாம் ஐயோ அப்படியே கண்ணில் தண்ணி வரும். சோலோல வந்துட்டு சரி க பனி பசானி ஃப்ளூட்ல பனி சப்பம்மா சரி க பனி பசானி பனி சப்பம்மா பாபா கரிசா ரிகபா ரிகபா சரிக பாபா கரிசா மகரிசா மகரிசா. இப்படி பண்ணிக்காரு பாருங்க. தூளியில ஆட வந்த சாங்கு எப்படி ஆராய்ச்சி. இது அப்படியே ஜஸ்ட் எதிர ஒரு துளியில ஆட்ட ஒரு குழந்தை இப்படி பார்க்கும். இதான் பிக்சரைசேஷன். ஆனா இவ்வளோ வேலை பண்ணிக்காரு இந்த பாட்டில். இந்த ஒரு பாட்டிலங்க, இந்த ஒரு பாட்டில் எப்படி ஒரு யாகம் பண்றது. அதனால தான் இசை வேள்வி. இதெல்லாம் வந்து அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் ஹார்மோனியத்தை கை வச்சேன், அது என்ன வருதோ அதான் கடவுளோட படைப்பு. ஆமாம். இது வந்து ராஜா சார் வந்து இந்த படமே, இதில் படம் எனக்கு ஒரு தனி கனெக்ட் இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் லவ்ங்க, டீனேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் இது. அந்த பொண்ணு கல்யாணம் எடுத்து நான் ஆனால் நான் வந்து முதல்ல ஃபால் இன் லவ் வந்து இந்த படம் தான் எனக்கு. ஏன்னா நந்தினி குஷ்பு மாதிரியே நான் ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணேன். என்னோட 16 வயசு இந்த படம் வரும்போது அந்த டீனேஜ் லவ்னு வாங்க தெரியுமா, அது இது ஆக்சுவலாக. ஏன்னா இதுவும் கிழக்கு வாசலும் நமக்கு அப்படியே ஒரு 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 கான்ட்ரவர்ஷியல் ஒரு ஃபோக்கு தாங்க. படம் ஃபோக் மூடு தான். ஆனா அந்த சாம்ராஜ்யம் என்ன சொல்றது, அதான் அந்த மேட்ரிக்ஸ் மண்டை இருக்கு பாருங்க, அது உள்ள அப்படியே செல்ஸ் எல்லாம் நோண்டுங்க. இதுல என்ன சொல்றாங்க இருக்கு, அதுல என்ன சொல் எப்படி பண்ணிருக்காருங்க. இது முடிச்சுதாரா, இது ஈவன் ஸ்கேலுங்க. அடுத்த பாட்டு ஐயோ, ஒரு 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 பெண்ணு வந்து பூ பெய்கிற பாட்டுங்க. இன்னைக்கு பாருங்க, வேற ஏதாவது பாட்டு ஒன்று சொல்லுங்க எனக்கு. மஞ்சள் நீராட்டு விழாக்கு இதை விட ஒரு சாங்கு. எகெயின் ராகம் வந்து ஏ மைனர் ஸ்கேல். இதுவும் அதே தான், அதே ஃபேமிலி தான். நடபைரவி, கீரவாணி, கரகரப்பிரியா தான். ஆனால் இதில் பாருங்க, என்னோட மென்டார், என்னுடைய டெமி காட் எஸ்பிபி சாரோடைய ஒரு ஃபுல் ஆளுமை பாருங்க இந்த பாட்டில். எனக்கு இது பாருங்க, துளியில் ஆட வந்து மனோ கொடுத்துட்டு இந்த பாட்டை எஸ்பிபி கொடுக்குறாரு. அப்போது ஒரு கம்போசர் வந்து இந்த பாடல் வந்து இப்படி வரணும்னா இது இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போகணும். ஏன் ஒரு துளியில வந்து பாலு கொடுத்துக்கலாமே துளியில கூட. ஆனால் அந்த வாய்ஸ் இன்ட்ரடக்ஷன் சாங்கு, அந்த கனம், அந்த சரணத்தோட ஃப்ரேசிங்கு, அது மனோவோட ஒரு டைனமிக்ஸ் வந்து மனோ ஒரு சில பாட்டெலாம் பிரபலமாக பாட்டிருக்காரு. நம்ம அந்த எபிசோட்லாம் பார்க்க போகிறோம். மனோவுக்கு தனியாக ஒரு எபிசோடு வருவோம் நம்ம. ஆனால் பாலு சாரோட ஒரு ஆளுமை பாருங்க. இந்த பாட்டு இசைஞானி ரசிகர்களே, ஃபஸ்ட்டு பிஜிஎம்லேருந்து உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் இந்த பாட்டு பாருங்கள். என்ன பியூட்டினா, இந்த பாட்டில் எகெயின் நம்ம
தலைவர் வரோம் நம்ம வாலி சார் தானே இந்த பாட்டு. ஆமா ஆமா சின்னத்தம்பி ஃபுல்லா வாலி தான் நினைக்கிறேன். கரெக்டா வாலி சார் தான். பாருங்க இதுல இந்த சாங் ஏ மைனர் ஸ்கேல். ஓகேயா? ஃபர்ஸ்ட் பீஜம் சேனல்ல கொடுத்துருவாரு. இதா பீஜம். பட் சொரம் பாருங்க. பா சா 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 க க க க ப ப ப மதப காரி சா சகரி ச நீ நிரி ச நி தா ப தா ப ப பசகரி சரி ச பத பசா சகதபகரி சா. நான் சொல்லும்போது எப்படி இருந்தது, எவ்வளவு விஷயம் பாருங்க. பல்லவி பாருங்க. அரைச்ச சந்தனம் வணக்கும் குங்குமம் அழகு நெத்தியில ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே ஒரு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்தது என்ன. எப்படி கொஞ்சம் தெலுங்கு மதர் டங் அந்த 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 ராட்சசருக்கு கொரோனா ராட்சச தூக்கின்னு போனா பாருங்க தெய்வத்தை. கொரோனாலாம் எதிர்க்க வந்தோம்னா சம்மாரமே பண்ணுவாங்க. ஒரு சுந்தரி வந்தது என்ன இது பூவோ பூந்தேரோ. இதான் பல்லவி. இவ்வளவு விஷயம் இருக்கு. சொரம் பாருங்க. பபசசக பப்பசசக ரிகரி நிரி நிப கம பப்பசசக பப்பசசக ரிகரி நிரி நிப சசரி சனி சனிதா ககரி கரி சரி சனி ககரி கரி சரி சனி ககரி கரி சரி சனி நிப்ப பதனி நிசனி நிகமா கமதா பதமோபா தூ தூ பரிதம மதமகரிசா. அங்க ஒரு ஃப்ளூட், அங்க ஒரு ஃப்ளூட்ல வருவாரு. செகண்ட் பிஜிஎம் பாருங்க. க க க க ரிகமா கரிசா க க க க ரிகமா கரிசா க க க மா 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 மவதா மாமகரி ரிகமா காரிசனி சரிகம மதம 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 மகரி. தேர்ட் பிஜிஎம் சாப ப ப த ப சாப ப ப த ப சாப த ப த ப ம ப மகரி க க க க க சகசரி ப ப ப ப டா 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 ப ப ப ப நிதி. தேர்ட் பிஜிஎம் போட்டு மான்விழி ஒரு பூன்விழி நல்ல மகிழம் பூ அகரம். பாலு சார் பாருங்க. பூ நேரம் அவ பொன் நேரம் அவ சிரிப்பு நினப்பு சிகரம் சேல பூ வாசம் வீசும் தேனியோ. நோட்டு மக மகரி கரி சரி சனி சனித சனி மாதிரி எப்படியே கம்போஸ் பண்ண முடியும். டெம்போங்க 6/8 சாங். ஆமா ஆமா. அந்த 7 லோகம் பார்த்திடாத தேவியோ. மோசார்ட் சிம்பனி பாருங்க. பாத பாத பபா காகரி சஸ்தானி தத்தபமா ஏ மைனர்ல. முத்துக்கள் இன்னிக்கும் பூவாறு ரத்தின கட்டின தாரா ரத்தின கட்டின பூந்தேரு உங்களை படைச்சதாரு இது பூவோ பூந்தேரோ தூ தூ பணிதா. செகண்ட் பிஜிஎம் பாருங்க. மப்பதமபா மமதாபா மகரி கரி சப்பா கரி சகா பப்பரபா சரிகாரி கபாமோமா டாபா மகரி சப்பா ககரி கமகரி சச சரிக பாசனி ரிரி மகா பககரி கமகரி சச சரிக பாசனி ரிரி மகா கா சகசரிபா. வயலின் ரன்ஸ் வரும். சந்தன் தந்தன் தக தக தந்தன் தந்தன் சா நித நிதபா பா. இந்த சாங்லாம் வந்து 6 மணி நேரத்தில் பண்ணக்கூடிய சாங் இல்லைங்க. அதான் வந்து ஹியூமன் கேனாட் டூ. நான் ஏன் அதை எம்பசைஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? இதெல்லாம் ஹியூமன் பண்ற சாங்கே கிடையாது. காட்ஸ் ஏஞ்சல் தான். கடவுள் தன்னால நியமிக்கப்பட்ட ஒரு தூதனால இதெல்லாம் அவர் பண்ற திரை இசை. இந்த பாடல் வந்து கங்கைமன் சார் எழுதுறது. இந்த பாடல் கங்கைமன் தான். ஐயோ எனக்கு அசாத்தியமான பாடம். ஏன்னா மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. அதுவும் இதுல என்ன ஒரு ஹாப்பினா, ரொம்ப டான்ஸ் மூட்டும் ரொம்ப ஓஹோன்னு இருக்காது. ஓஹோன்னா ரொம்ப கஜாபஜான்னு இருக்காது. அந்த ஒரு மூடு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு அப்படியே போகும் பாரு. அதுவும் பிரபு சார் ஆக்டிங் எப்படி சாம்ராஜாங்க. அதான் சொன்னாங்க ஸ்டாம்ப்டுங்க இதெல்லாம். இந்த பாட்டெலாம் வந்து எப்படி தெரியுமா, எவ்வளோ விஷயம் பண்ணிருக்காருங்க இந்த சாங்கில். எவ்வளோ விஷயம் பண்ணிருக்காரு. இதுக்கு பின்னாடியேங்க இப்போ இது நடபேரியில் பண்ணிருக்காரு. இவ்வளோ குரோமேட்டிக்கில்
3வது பாட்டே போவோமா ஊர்வலங்க. ஐயோ அதில் இந்த மனுஷன் இதில் பாருங்களேன், இதில் அது போமா ஊர்வலம், அதுவும் இந்த ஃபேமிலியில தான். கீரவாணி கீரவாணி அது பியூர் கீரவாணி. அதில் என்னன்னா எனக்கு ரொம்ப அது அவளோட ஜானருங்க. கீரவாணிலாம் வந்து வாணி கீரவாணி இரவிலை பகலிலே பாடவாணி இதயமே ஒருகுதே. பாலு சார் வேற அதான் சொல்லணும், அந்த அந்த லட்டு மாதிரி ஒரு கம்போசரு, அந்த லட்டு மாதிரி ஒரு சிங்கர் கிடைக்க. அதாவது கப்பகரி கப்ப சார் வயலின்ஸ் உட்காருவாங்க. அந்த 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 பாட்டு அனௌன்ஸ் பண்ணோன்னே, சின்ன தம்பி இஸ் another extraordinary movie where all the out of 6 songs 5 songs is being played on the light music troupe. 5 பாட்டும் போடுவாங்க. நான் வந்து கண்டிப்பாக உச்சந்தலை, ஏன்னா அப்போ 16 வயசுலேருந்து எனக்கு அந்த தொண்டை உடையிற ஸ்டேஜ். அதாவது ஃபீமேல் மாதிரி இருக்காது, மேல் மாதிரி இருக்காது, அந்த உடையிற கட்டம் அது. அப்போ நான் மனோ பாட்டை தான் பாடினே இருப்பேன். ஏன்னா அதனுடைய ஃபுல் ஸ்விங், ஏன்னா மனோது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனமிக்ஸ், பாடி வந்து ஃபுல்லாக இருக்கும், வாய்ஸோட பாடி. அதில் எங்கள் எல்லாம் கிண்டு பண்ணுவாங்க, என்னடா மனோ இமிடேட் பண்ணுற, பாலு இமிடேட் பண்ணாலே அதான் அர்த்தம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அப்போ எல்லாம் அந்த பேஸ் வாய்ஸ். நான் வந்து மனோ சாரை ஃபாலோ பண்ணேன். ஏன்னா மனோ சார்கிட்ட வந்து ஒரு பேஸ்லேயே வந்து ஒரு வித்தியாசமான டைனமிக்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அப்போ வந்து இந்த பாட்டு உச்சந்தலை பாட்டு தான் என்னுடைய ஃபேவரட். இந்த படத்தில் அவர் எல்லாம் பண்ணது இதெல்லாம் நார்மல் அவர் பண்ணுறது. ஆனால் உச்சந்தலை என்னது அதுக்கு நம்ம உருவம் போவோமா ஊர்வலம் பாருங்க. கபகரி கப்ப கச அந்த தக 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 அந்த அந்த பேர்ட் ஷைன்ஸ் கூட அவர் நோட் பண்ணிருக்காருங்க. தக 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 கபகரி கப்ப கச பதவும் பதவும் பாப்பா பாபா 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 பா தாத்தா ஸ்வீலு பாப்பா பாபா 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 ரெகோமா மாமா பாமகரி சகரி சபா பாமகரி சகரி சபா தக 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 கபகரி கப்ப கச பதவும் பதவும் ஓமா ஊர்கோலம் ஓடும் பொன்னையாரும் காலம் யாவும் பேரின்பம் வாழும் நேரம் ஆனந்தம். அதாவது எப்படி வந்து ஒரு சாங் டூயட் எப்படி கொண்டு போகிறது, எப்படி ஒரு சிங்கர் அந்த சிங்கர் அங்கே உட்காந்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அதை வந்து எப்படி அவர் வந்து பிளான் பண்ணார் பாருங்க. அதுதான் எனக்கு வந்து இன்னும் அந்த மனுஷன்ட்ட வந்து எப்படிலாம் இதை பண்ணார் 1/2 மணி நேரத்தில். ஸ்கோரிங் சார், யூ ஓன்ட் பிலீவ். இந்த ஒரு பீஸ் பாருங்களேன். ஓவோமா ஊர்கோலம் ஓடும் பொன்னி யாரும் பாடும் கான நூறும் காலம் யாவும் பேரின்பம் வாழும் நேரமான நாராரா. ஊர்கோலம் அந்த அந்த ஃப்ரேசிங் அழகு பாருங்க. போமா ஊர்கோலம் பூலோகம் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னி ஆறும் பாடும் கானம் நூறும். கரெக்டா? இதுல ஒரு பியூட்டி தான். இந்த லிரிக் ஓகே, சரணத்துல போதும் போதும் அந்த பாலு சார் போதும் போதும் நிப்பாட்டு புறப்பட. ஐயோ எப்படி போதும் போதும் உன்பாட்டு புறப்பட போற நிப்பாட்டுன்னு பாட்டு. அந்த போதும் 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 நீ வா குளிச்சது போதும் ஆராய்ச்சது போதும்னு அந்த ஃபீலை அந்த ஃப்ரேசிங்ல பாதசனீத பாமகபா பாதசனீத பாமகபா எப்படி அணுவா ரசிச்சு பண்ணுங்க. அதுல செகண்ட் பிஜிஎம் கரி கரி கபரீரி துகு 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 கரி கரி கப கபரி கபரீரி கசாரி நிசனிப்ப காமபான் அந்த ரன்னு சரிக்கா சரிக்கா மாதிரி யோமா பகரிசா எப்படி வாசி பாருங்க. சப்பப்பா மாமா கமா பமாப்பா வயலின்ஸ் சப்பப்பா மாமா கமா பமாபரி கமமரிரி கமமரிரி ப அரமண கிளி தரையில நடப்பது நடக்குமா அடுக்குமா மேலுக்கு இந்த ரேஞ்ச்.
ரிககரி ரிச சச ரிககரி ரிச சச ரிசகரி சரி தித்தி பதத பபா மம பதத பபா மம மகபமா கமமமா. எப்படி சார், எப்படி சார் ஃபீவர் டைம் சொர்ணதா வாய்ஸ் சார் அதுவும். ஐயோ ஐயோ. பனியிலும் வெள்ளி அரண்மனை கொடுக்குமா. உடனே ரிப்பீட். தரி ராரி தாராரி தாரி ராரி தாரி. சார் இந்த ஜீவன் இப்ப யாராவது கொடுக்க முடியுமா சார்? இவரை தவிர எவனும் பண்ண முடியாது சார். தரரி ராரி தாராரி தாராரி ராரி தாரரார தாரரா பாதசனீத மாமகபா ஓ மா ஊர்கோலம். தேர்ட் பிஜிஎம் இப்போ தாபா காச தாபா தாபச என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் சார் இதெல்லாம்? இதெல்லாம் வந்து எங்க ஜஸ்ட் லைக் தட் பண்றாங்க. நான் சொல்றேன் சரி, கம்போசிங் அரை மணி நேரத்தை முடிச்சிட்டாருங்க. ஸ்கோரிங் பாருங்க, ஸ்கோரிங் எப்படி டீட்டெயில் பண்றாரு பாருங்க. அதாவது தேர்ட் பிஜிஎம்ல வந்து பசகச 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 தாபா கச தாபா ஓ பசகரிசா பாயில வரும். டபுள் ஃப்ளூட்டு பிளஸ் கீ ஃப்ளூட். அதெல்லாம் வந்து இதெல்லாம் தவம். இதெல்லாம் அதாவது அணு அணுவா சொல்லுவாங்க தெரியுமா, அணு அணுவா ரசிக்கிறதுன்றது. ஒரு செல் பை செல்ல உட்காந்துருக்கிற பாட்டு இதெல்லாம். அதுவும் சி மைனரில் வந்து இப்படி ஒரு கீரவாணி. அதுவும் அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பாருங்கள். என்னடா ஒரு ஆடியன்ஸ் உட்காந்துருக்கான் எதிர்க்க, 3 பாட்டு மைனராக கொடுத்துட்டுருக்கோம். மைனருங்க 3மே ஒரு சேஞ்சுக்காக கொடுப்பாங்க. ஒரு மேஜர் ஸ்கேல் போவோம், ஒரு மத்தியமாதி போவோம், ஒரு ஃபோர்த்து போவோம்னு போவோம். இப்படிலாம் தாட்டு எப்படா தாட் ப்ராசஸ் போகும் ஒரு கம்போசருக்கு. சரி கொஞ்சம் வெரைட்டியாக பண்ண போனால் சின்ன தம்பியில் அந்த 3 சாங் கொடுத்துட்டு ஐயோ அடுத்த சார் ஒரு டவுட்டு எனக்கு. இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு வந்து மண்ணில் இந்த காதல் அன்று அந்த பாட்டு ஒரே இதுல ஒரே ராங். ஏன்னா அந்த பிஜிஎம்ஸ் எல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே அது வரலாம். அது உங்களுக்கு ஸ்பெல் வச்சிருக்கேன். நம்ம அந்த கீரவாணியும் போது ஒரு பண்ண போறோம் எபிசோடு ஃபுல் கீரவாணி. அதுல பண்ண அந்த சாம்ராஜ்யெல்லாம் இல்லைங்க. அதாவது எகெயின் இதுதான் திருப்பி சொல்றேன். அதாவது இப்போ நம்ம உட்காந்து அவர் சொல்றாரு நான் ஹார்மோனியத்தில் கை வச்சேன், நம்ம உட்காந்து டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஜஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு காலைல சவுண்ட் வந்து சரி ஓகேப்பா நேற்று அதை பண்ணியாச்சு இது அப்படி போயிடுவோம். இப்படிதான் அவரோட லைஃப் போச்சு. இப்போ அவருடைய லைஃப் ஃபுல்லாக இதுதான். பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது எப்படி அந்த மாதிரி இதை அவர் பண்ணியிருக்காரு.